வெளிநாட்டுக்கு வீட்டு டிரைவராக நம்ம வேலைக்கு வந்தோம்னு சொன்னால் அதில் ஒரு சின்ன லாபம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொந்தமாக சமையல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேலையை முடிச்சுட்டு போகும்போது நமக்கு தேவையான பொருட்களை போகிற வழியில் சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம வாங்கிட்டு போயிடலாம். நான் காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேரி ஃபோர் சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம தேவையான பொருட்களை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்து பார்த்தேன். மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மீன் வந்து விதமாக வச்சுருந்தாங்க. இதில் வந்து விலை மீன் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு. ஆனால் ஒரு மீனே பார்த்திங்கன்னா 1.5 கிலோவுக்கு மேலே இருந்துச்சு. இவ்வளோ பெரிய மீன் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மீனாக பார்த்தேன். சின்ன மீன் கிடைக்கல. இந்த மீன் என்ன மீனுன்னே தெரியல. சரி, இதில் ஒரு 4-5 மீனை எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மீனாக பார்த்து எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதை எடை போட்டு அதை வாங்கிக்கிட்டேன். வாங்கின எல்லா சாமானுக்கும் பணத்தை கட்டிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி வீட்டுக்கு வந்து மீன் குழம்பு வச்சு சோறாக்கி சாப்பிட உட்காந்துட்டேன். நாம் வச்ச மீன் குழம்பு எப்போவுமே நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவுமே சூப்பராக தூள் டக்கராக இருந்துச்சு. ஏலன்னு வந்துட்டா கடினமாக உழைப்போம், சாப்பாடுன்னு சொன்னால் அடித்து நொறுக்குவோம். நீங்கள் அப்படியே மறக்காமல் லைக் ஒன்று போட்டுட்டு போயிருங்க.